சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல். தமிழ் சினிமா துறையே உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்கியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. குடும்பத்தினர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயர செய்தியா மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர்ல ஒருத்தவர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இவரு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா இப்போ உயர்ந்து நிக்கிறாரு. ஆரம்பத்துல சினிமாவுல சாதிக்கணும் அப்படின்னு பல கனவுகளோட திருச்சிருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு. ஆனா இவருக்கு வந்த உடனே வாய்ப்புகள் கிடைக்கல. நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, போராடியிருக்காரு. ஆனா அதன் பிறகு விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுல தனது முழு திறமையும் காட்டி, அதன் பிறகு அதே நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாளரா சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப சிறப்பா தனது பணி ஆற்றியிருக்காரு சிவகார்த்திகேயன். அதன் பிறகு விஜய் டிவில ஒளிபரப்பான அது இது எது ஷோவ தொகுத்து வரக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுலயும் தனது முழு திறமையோட அந்த பணியும் தொடங்கியிருக்காரு. அதன் பிறகு அவருடைய அந்த நகைச்சுவையான நடிப்பை பார்த்து பிடித்து போனதுக்கு பிறகுதான் அவருக்கு படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த வாய்ப்பை முதல்ல தனுஷ் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் தமிழ் சினிமால அவரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சாரு. அதன் பிறகு அவரை வைத்து நடிகராகவும் படம் எடுத்தாங்க. அந்த படங்கள்லயும் தனது முழு திறமையா நடிப்பை வெளிப்படுத்தினாரு சிவகார்த்திகேயன். பார்க்கறதுக்கு ரொம்ப எதார்த்தமான முகபாவனைகள். நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சின்னத்துல இருந்து வந்திருக்காரு, கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ண, அவர் நடித்த கதைக்களமும் எல்லாமே குடும்ப குடும்பங்களுக்கு ஏத்த மாதிரியான கதைக்களமா இருந்துச்சு. அதனாலேயே எல்லாரும் அந்த படங்களை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா சிவகார்த்திகேயன் குடும்ப மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகரா மாறினாரு. அவர் நடித்த படமும் வெற்றி அடைஞ்சது. இதனால இப்போ புகழ உச்சத்துக்கே போயிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு படம் விடுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. அவருடைய படம் வெளியானாலே திரையரங்களுக்கு குடும்பமா போய் படத்தை பார்க்கறாங்க. இதனால பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இப்படி விஜய் டிவில ஒரு தொகுப்பாளர் தனது பணியை தொடங்கி இன்னைக்கு உச்சம் பெற்ற ஒரு நடிகரா வந்து நிற்கிறாரு. இப்படியாப்பட்ட சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமால ஒரு 4 படங்களை கமிட் ஆகி ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதுல மிக முக்கியமான 2 இயக்குநர்களோட கை சேர்ந்திருக்காரு. சொல்லப்போனா சுதா கங்காரு இவங்க ஏற்கனவே நம்ம சூர்யா நடித்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த சூரரை போற்று படத்தை இயக்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனரான ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள். இப்படி 2 முக்கியமான இயக்குநர்கள் கூட கை கோர்த்திருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். 2 பேருமே வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களை இயக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 படத்தையும் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 இயக்குநர்கள் கூட கை கோர்த்து அந்த படமும் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரே நேரத்துல 4 படங்கள்ல சிவகார்த்திகேயன் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி நடிச்சிட்டு இருக்க சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படம் கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிச்சாம். இந்த படத்தை சுதா கங்கர் தான் இயக்குறாங்க. இந்த படம் வரைக்கிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. பொங்கல் அன்னைக்கு விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படமும் பராசக்தி திரைப்படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். இப்படி விஜய் கூட போட்டி போற அளவுக்கு சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமால உயர்ந்துட்டாரு. அப்படி அந்த படத்துடைய ஒரு சில முக்கியமான ப்ரொமோஷனுக்காக சிவகார்த்திகேயன் இன்னைக்கு போயிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சென்னையிலிருந்து போற ஒரு முக்கியமான ஹைவேல திடீர்னு அவருடைய கார் பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கிருக்கு. அதுல நொடி பொழுதுல அவர் தப்பிச்சிருக்காரு. இருந்துமே அந்த கார் விபத்துல அவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டு மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் உயிர் படைச்சிருக்காரு. அதோட அவரை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்களாம். மருத்துவமனையில மருத்துவர்கள் அவருக்கு முடிந்த வரைக்கும் தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமா சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கிருந்து எல்லாருமே பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.